ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயும் கூடவே முட்டையும் சேர்த்து ஒரு டக்கரான டிஷ் பண்ண போகிறோம். வாங்க பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதையே வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி இதோட தலையும் வாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ அதை ஓரமாக அங்கே நம்ம வச்சிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான ஆயில் நம்ம ஊற்றிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதே ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான் நமக்கு மேட்ரு. இப்போது வெண்டைக்காயெல்லாம் நம்ம சேர்த்து லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெண்டைக்காய் கறியை விட்டுறக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் இருக்கிற ஆயிலே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வதக்கறக்கும் நம்ம எடுத்துடலாம். எக்ஸஸாக ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எனக்கு அளவான ஆயில் தான் இருந்தது. இப்போது மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திடலாம். அப்போ வதக்கி நல்லா விட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்தி ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வீடியோவில் பார்க்கும்போது 1 2 டைமிலேருந்து நம்ம வதக்கிற மாதிரி இது இருக்கும். ஆனால் அதோட பச்சை வாசனையெல்லாம் மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்திடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பில் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாம் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது இந்த சைடில் நமக்கு கொஞ்சம் ஆயில் வேணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடாயில் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன், நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நான் செய்கிற டிஷ்ஷு ஒரு 3 பேத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் அதிகமாக ஆளுகள் இருந்துச்சுன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இது எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்து உங்களுக்கு தேவையான சால்ட்டெல்லாம் அதில் இருக்கா அப்படின்னு நீங்கள் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடடா, தலைவர் ரெடி. இது நம்ம சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது நான் செஞ்சுருக்கிறது எப்படின்னா சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு தான் நான் செஞ்சுருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுமில்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, பாய்.